போர்னா போர், அப்படிப்பட்ட ஒரு போர், சண்டைனா சண்டை, உங்க வீட்டு சண்டை எங்க வீட்டு சண்டை எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் சண்டை இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்துச்சு. காரணம் ஆதவர்ஜுனா சொன்ன வார்த்தை. கொதித்தெழுந்து விட்டார்கள் திமுகவினர். குறிப்பாக அண்ணன் கே.என். நேரு அவர்கள் ஆக்ரோஷமா போய் சண்டை போட சட்டப்பேரவை பெரும் போர்க்களமாக மாறி போனது. என்ன நடந்தது சட்டப்பேரவையில் அப்படிங்கறத நாம பேசுவது அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இன்றைக்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா ஒன்று சொன்னார். சில லட்சம் மக்களால் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாற்றம் மாற்றம் என்று சொல்லி சில லட்சம் மக்கள் ஏமாந்து போன காரணத்தினால் இன்றைக்கு கோடிக்கணக்கான தமிழ்நாடு மக்கள் அல்லலை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்று இன்றைக்கு பேசியிருக்கிறார். ரொம்ப முக்கியமானது ஒரு பேச்சு. சட்டப்பேரவையில் நடைபெற்ற மோதலுக்கும் ஸ்டாலின் அவர்கள் பேசியதற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. என்ன நடந்துச்சு, ஏன் இந்த சண்டை அப்படிங்கறத பற்றியும் ஐயா விஜய் அவர்கள் நமக்கெல்லாம் சுட சுட இன்னைக்கு அல்வா கிண்டி கொடுத்தார் தெரியுமா? கிண்டி கொடுத்தார் அல்வா. ஆமா, சூடா கொடுத்தார் உங்க எல்லாருக்கும். ஆமா, என்ன நடந்துச்சு ஐயா சட்டப்பேரவையில் அறிவிச்சார பாத்தீங்களா நீங்க? யாராவது அறிவிப்பு எல்லாவற்றையும் விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கணும், பேச இருக்கணும். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்விச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு சட்டப்பேரவையில முதல்ல ஐயா விஜய் கொடுத்த அல்வாவை பார்த்துருவோம். அல்வாவை பார்த்துட்டு நான் அந்த சண்டை பெருஞ்சண்டை அதுக்குள்ள வர்றேன். ஐயா விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஒன்று சொன்னார். உங்க எல்லாருக்கும் 6 சிலிண்டர் கொடுப்பேன் என்று சொன்னார். ஞாபகம் இருக்குதா? பெண்கள் அனைவருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சத்தியம் செய்தார் விஜய். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? பாக்குறீங்களா? அந்த வீடியோ பாக்குறீங்களா? ஐயா எடிட்டர் ஐயா, அந்த வீடியோ மட்டும் இறக்குங்க. அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினத. இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள். பாத்துட்டீங்களா என்ன பேசியிருக்கிறாரு? அனைவருக்கும் 6 சிலிண்டர் இலவசம். இந்த வாய் தான் சொல்லிச்சு. அதே வாய் இன்று சட்டப்பேரவையில் என்ன சொன்னது தெரியுமா? திருவாளர் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் விஜயாக மாறிய பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு சட்டப்பேரவையில எல்லாருக்கும் 6 சிலிண்டர் கிடையாது. முதல்ல 6 சிலிண்டரே கிடையாது, 3 சிலிண்டர் தான். அதுவும் எல்லோருக்கும் கிடையாது. யாருக்கெல்லாம் தெரியுமா? அவரே சொல்றாரு, கேளுங்க ஐயா. எடிட்டர் ஐயா, இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்ததை கொஞ்சம் காட்டுங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர் பயனடைவார்கள். என்ன சொல்றாரு? ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு உள்ள இருக்கணும். அப்படின்னா எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் மாசம் சம்பளம். நீங்க 21,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குற குடும்பத்திற்கு சிலிண்டர் கிடையாது. கணவர் தனியா ஒரு 15,000 ரூபாய், மனைவி வேலைக்கு போய் ஒரு 10-15,000 ரூபாய் சம்பாதிச்சாலே ஒரு குடும்பம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கும். 30,000 ரூபாய் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற விலைவாசியில வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 20,000 ரூபாய்க்குள்ள இருந்தா தான் சிலிண்டர்னு விஜய் சொல்றாருன்னா யாருக்கு சிலிண்டர் கொடுக்க போறாரு? தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாரு? எல்லோருக்கும் சிலிண்டர். எத்தனை சிலிண்டர்? 6 சிலிண்டர். சொன்னது என்ன? 6 சிலிண்டர். கொடுக்கறது எத்தனை? 3 சிலிண்டர். சொன்னது என்ன? எல்லாருக்கும் சிலிண்டர். இப்ப யாருக்கெல்லாம் சிலிண்டர்? ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. இப்படி ஏமாத்துறீங்களா சார்? மாற்றம் மாற்றம்னு இப்படி ஏமாற்றத்தை குடிக்கிறீங்களா ஐயா விஜய் ஐயா? நியாயமா? நான் என்ன கேக்குறேன், இதுல மட்டும் ஏமாத்தல. என்ன சொன்னார் திருவாளர் விஜய் அவர்கள்? என்ன சொன்னாரு? வந்த உடனே எல்லாருக்கும் அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் பெண்கள் பயணிக்கலாம்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? சிட்டி பஸ்ல மட்டும் மாநகர நகர எல்லைகளுக்குள் செல்லுகின்ற பேருந்துகளில், அந்த மாவட்டங்களுக்குள் செல்லுகின்ற பேருந்துகளில் நீங்க பயணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து ஒருத்தர் சென்னையில வண்டி ஏறினார்னா அவர் மதுரைக்கோ திருச்சிக்கோ போக முடியாது. சென்னைக்குள்ள போற டீலக்ஸ் பஸ்லயும் நீங்க ஃப்ரீயா போய்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இதான் நீங்க சொன்னதா? நீங்க தேர்தலின் பொழுது என்ன சொன்னீங்க? அப்ப பெண்களை ஏமாற்றி விட்டார் விஜய். சிலிண்டர்லயும் ஏமாற்றிட்டாரு, மகளிர் கட்டணம் இல்லாத பேருந்துல ஏமாத்திட்டாரு, 2,500 ரூபாய் கொடுப்பேனும் ஏமாத்திட்டாரு. அதே மாதிரி விவசாயிகளையும் ஏமாத்திருக்காரு. என்ன சொன்னாரு? விவசாயிகளுக்கு என்ன சொன்னாரு? அத்துணை கடன்களும் தள்ளுபடி என்று சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு?
50,000 ரூபாய்க்குள்ள வாங்கியிருந்தா தள்ளுபடி. அப்புறம் இல்ல கொஞ்சம் கூட வேணா வாங்கியிருந்தா தள்ளுபடி. ஆனா நீங்க அப்படி சொல்லல. விவசாயிகளின் அத்துணை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னீர்கள். அப்போ இந்த விஜய் அவர்கள் மக்களை நல்லா ஏமாத்துறாரு. ஆனா மக்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் சொல்றது எல்லா மக்களுக்கு இல்லைங்க, கொஞ்சம் மக்களுக்கு. இன்னமும் எங்க விஜயன்னா அது போதும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 3000 ரூபாய் கரண்ட் பில் வந்த இடத்துல 30,000 ரூபாய் வந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். விஜயண்ணா உங்களுக்கு விஜயண்ணா 30,000 ரூபாய் கரண்ட் பில் கொடுத்தாலும் பரவாயில்ல. வீட்டுல கரண்ட் பில் கட்டுறவர் இருக்காருல, அவருக்கு பதறுது. ஐயோ, அப்பாவோ அண்ணனோ கணவரோ யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருப்பார் பாருங்க, ரசிக மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அல்லது அந்த சகோதரிகளுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அல்லது அந்த சகோதரனாக இருக்கலாம், வீட்டுல அக்காவோ தங்கச்சியோ வேலைக்கு போலாம், அவங்களுக்கு தான் அந்த கவலை. இது வெறும் பாலினம் சார்ந்த ஆண் பெண்ணுன்னு பேசல. வீட்டுல ஆணோ பெண்ணோ அப்பாவோ அம்மாவோ அக்காவோ யாரோ ஒருத்தர் வேலைக்கு போவாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் டென்ஷன். ஜாலியா சினிமா தியேட்டர்ல போய் விசில் அடிச்சுட்டு வந்துட்டு விஜய் ரசிகனாவோ ரசிகையாவோ இருக்கிற ஒருத்தருக்கு இதை பத்தி கவலை இல்லை. ரைட், ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இப்படி அல்வாவை கிண்டி கொடுத்து விட்டார் விஜய் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு சட்டப்பேரவை பெரும் போர்க்களமாக மாறி போச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆதவர்ஜினா வழக்கம் போல 1008 பஞ்சாயத்து இருக்கு நாட்டுல. விலைவாசி கண்ணாபின்னான்னு ஏறி போய் நிக்குது, கரண்ட் பில் ஏறி போயிடுச்சு. தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? திமுக ஆட்சி காலத்தில் தூய்மை பணியாளர்கள் போராடிய போது கொஞ்சம் பேர் நான் பார்த்தேன் கண்ணில். அவங்க எல்லாம் இன்னைக்கு தேடி பாக்குறேன், எங்கேயாவது இருக்காங்களான்னு. விஜய் அப்பாவை காணும் சட்டமன்றத்தில் தேடினார்ல, அந்த மாதிரி நான் கொஞ்சம் வேற தேடுறேன். எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல யாரையும். அன்றைக்கு அதுல எல்லாம் சிலர் எல்லாம் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் பார்த்து கேட்ட கேள்வி, அப்பா கொதித்து எழுந்தார்கள். இன்றைக்கு அதே சகோதரர்கள் சகோதரிகள் அக்காக்கள் தங்கைகள் தூய்மை பணியாளர்கள் சாலையில் போராடுகிறார்கள். காவல்துறை கொடூரமாக அவர்களை கையாளுகிறது. அதில் மூர்ச்சையாகி போகிறார்கள், மயங்கி விழுறாங்க. நான் அன்னைக்கு கத்தனை யாராவது வருவாங்களான்னு பாக்குறேன், ஒருத்தரையும். அப்ப இவர்களுக்கு தூய்மை பணியாளர்களின் மீது பற்று அல்ல, திமுகவின் மீது வெறுப்பு. அதுக்கு எதையாவது பயன்படுத்திக்கணும்னு வந்தாங்களே தவிர, உள்ளபடியே தூய்மை பணியாளர்களின் மீது, அந்த சகோதரிகளின் மீது, அந்த சகோதரிகளின் மீது, அந்த தோழர்களின் மீது இவர்களுக்கு பற்றும் பாசமும் இருக்கும் என்று சொன்னால், அது திமுக ஆட்சியா இருந்தாலும் கண்டிப்போம், தாவே ஆட்சியா இருந்தாலும் கண்டிப்போம் நிக்கணும். திமுக ஆட்சியா இருந்தா மட்டும் கண்டிப்போம், தாவே ஆட்சியா இருந்தா வீட்டுல படுத்து தூங்குவோம். இன்னைக்கு அந்த விஷயம் நீங்க கொஞ்சம் பாருங்க தம்பி. ஏன் நான் சொல்றேன், நான் ஏன் இவ்வளவு கோபத்துல பேசுறேன்னா, அவங்க இன்னைக்கு போராடியதை அவ்வளவு காவல்துறை கையாண்ட விதம் இருக்குல்ல, இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கொஞ்சம் காட்டுங்க. திருப்தியே இல்ல சார், நீங்க கூட எங்களுக்கு திருப்தி இல்ல. நீங்க என்னைக்கு எங்களுக்கு இறக்கம் காட்டுறீங்களோ அது முதல்ல செய்யுங்க. போலீஸ்காரங்களை விட்டு எங்களை அடிக்க விடுறாரு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நாங்கள் வாயறதா சாவறதான்னு தெரியல. எங்களுக்கு புருஷம் இல்லை ஐயா. நாங்கள் சம்பாதிச்சு தான் நாங்கள் சாப்பிடணும்னு நாங்கள் இந்த முடிவில் இந்த வேலை செய்யணும், இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். பார்த்துட்டீங்களா? முழுமையா காட்ட முடியல, அப்படி இருக்குது அந்த காட்சிகள். அவ்வளவு கொடூரமா காவல்துறை அவங்கள கையாளுகிறது. நான் என்ன சொல்றேன், ஒரு கேள்வி ரொம்ப லாஜிக்கா. நீங்க சிலிண்டர் எல்லாருக்கும்னு சொன்னீங்க, கரெக்டா? ஆனா இப்ப என்ன சொல்றீங்க, மாசம் 20,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்கினா, 21,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்கினா சிலிண்டர்ன்றீங்க. ஆனா காரு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார். திமுக வேண்டாங்குது, எப்பா எங்களுக்கு கார் வேண்டாம்ப்பா, மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கப்பாங்குது. சண்டைக்கு போறாரு ஆதவர்ஜினா, அது எப்படி அப்படிங்கிறாரு. வேண்டான்னு தானே சொல்லுது. அப்போ எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இவங்க கார் கொடுப்பாங்களாம், போராடுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்க காசு இருக்குது விஜய்கிட்ட, எல்லா தாய்மார்களுக்கும் சிலிண்டர் கொடுக்க காசு இல்ல. நம்புங்க, இதெல்லாம் நீங்க இன்னும் நம்புங்க, விஜய் நீங்க நல்லா நம்புங்க, அதான் எங்களுக்கு வேணும். ஆமா, ஏன்னா நீங்க நம்பத்தான் அவர் எப்படி உங்களை ஏமாற்றுகிறார் என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதுக்காக சொல்றேன், நம்புங்க, இப்படியே நம்புங்க. இதுல இன்னைக்கு இது இந்த பிரச்சனை எல்லாம் வருது இல்ல. இப்ப எந்த பிரச்சனை? நேற்று மாணிக்கத்தா அவர் கேட்கிறாரு, எங்களாலதாங்க நீங்க ஆட்சியில இருக்கீங்க, எங்களாலதான் நீங்க அமைச்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. யாரை பார்த்து? தாவே காவலரை பார்த்து. ஏன் விஜய திடீர்னு பிரதமர்ட்டாங்க, அதை பத்தி நம்ம நேரத்தை பேசிடணும். இந்த பஞ்சாயத்து போதுல இது எல்லாத்தையும் மடை மாற்றணும். உடனே இன்னைக்கு ஆதவர்ஜினா, இந்த கூட்டணி கட்சிகளால் தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, எதிர்கட்சியாவே ஆனீங்க. யார? திமுகவை. இந்த கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால், காங்கிரஸ் இல்லை என்றால்
கம்யூனிஸ்ட் இல்லை என்றால், விசிக இல்லை என்றால், ஐயுஎம்எல் இல்லை என்றால் நீங்கள் எதிர்கட்சியாகவே ஆகியிருக்க முடியாது அப்படின்னு சவால் விட்டார். உடனே அண்ணன் கே நேரு எழுந்தார். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சாங்கன்னு அவங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டு நீங்க முதல்ல ஆட்சி அமைங்க பாப்போன்ட்டார். ஏங்க எங்க கூட நின்று எங்க தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஓட்டு கேட்டு எங்க தலைவர் முதலமைச்சர் ஆவதற்காக வாக்களித்த வாக்குகளை பற்றி எம்எல்ஏ ஆனவர்களுடைய ஆதரவை பற்றி வெக்கமே இல்லாம ஆட்சியில உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இவ்வளவு வாய் பேசுறீங்களான்னு யார் கேட்டா? கேனர் அவர்கள் ஆதவர்ஜனாவை பார்த்து கேட்டார். உடனே அங்கிருந்து தாரகை கட்பட்டவர்கள் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ அவங்க இன்னைக்கு ஒரு காமெடி பண்ணாங்க. அந்த காமெடி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க கேஎன்ஆர் அண்ணனும் ஆதவர்ஜனாவுக்கும் நடந்த சண்டையை நீங்க கொஞ்சம் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்க பாருங்க, அதன் பிறகு தாரகை கட்பட் பேசுனதை நான் காட்டுறேன். திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே, ஏன் அவர் வந்து 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸ் கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. பாத்துட்டீங்களா? ரைட். கேட்ட கேள்வி நியாயம் தானே? எங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பண்ணி ஆட்சியில் இருக்கிறீங்கன்னு கேட்டார். உடனே தாரகை கட்பட்டு காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏ யார் சொன்னா? உங்களுக்கு இவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சதே எதனாலதான்? எங்க தலைவர் விஜய் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார். அவர் நடைப்பயணம் மேற்கொண்டதால் தான் உங்களுக்கு இவ்வளவு எம்எல்ஏ அப்படின்னு. பாரத் ஜோடோ யாத்திரை போனாரா ராகுல் காந்தி. பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி சென்றதால் தான் திமுகவிற்கு இவ்வளவு எம்எல்ஏ. சரி, பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு, அதுக்கு முன்னாடி திமுக இவ்வளவு எம்எல்ஏ இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 தேர்தல் நல்லா கேட்டுக்கங்க. 2021 தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிச்சது இல்ல. திமுக ஆட்சியை பிடித்த அந்த தேர்தலில் பாரத் ஜோடோ யாத்திரை போனாரா ராகுல் காந்தி? போகல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டித்தான் பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு. சரி, 2021 திமுக ஆட்சியை பிடித்த போது ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போல. அப்ப திமுகவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள்? 133 எம்எல்ஏக்கள். எப்படி? ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போறதுக்கு முன்னாடி திமுகவுக்கு 133 எம்எல்ஏக்கள். ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு, போனதுக்கு அப்புறம் எம்எல்ஏக்கள் எத்தனை? 59. ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்கள்? 18. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எம்எல்ஏக்கள் எத்தனை? 5 பேரு. அப்ப ராகுல் காந்தியால எங்களுக்கு லாபமா நட்டமா? நட்டம். அதான உண்மை. இல்ல எம்பி எலெக்ஷனை தான் நீங்க பாக்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்க எம்பியை மட்டும் சொல்லல, எம்எல்ஏவும் சேர்த்தான் சொன்னாங்க. தாரகை கட்பட் பேசுன அந்த வீடியோ பாக்குறீங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியும். தம்பி, அந்த தாரகை கட்பட் பேசுனது போட்டுருங்க. முடியுமான்னு எங்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. பாத்துட்டீங்களா? எம்எல்ஏக்கள் கிடைச்சதுக்கும் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரை தான் காரணங்கிறாங்க. நான் ஒரு வாதத்துக்கு வர்றேன். 10 எம்பிக்கள் காங்கிரசுக்கும் மொத்தமா 40க்கு 40 எம்பியை திமுக பெற்றது. அதற்கு ராகுல் காந்தி போன பாரத் ஜோடோ யாத்திரை தான் காரணம்னு வைத்துக் கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். ரைட்டு. ஏன் அதே மாதிரி வட இந்தியாவில் உங்களால ஜெயிக்க முடியல? ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் நடந்தாரோ? ஏக்கா தாரகை கட்பட்டக்கா, ராகுல் காந்தி குஜராத்ல ஏங்கா நடக்கல? நடந்தாரா? வேற எங்கெல்லாம் நடந்தாரு? மகாராஷ்டிரால நடந்தாரா? எங்கக்கா முடிச்சாரு? காஷ்மீர்ல முடிச்சாரு. என்னக்கா? அப்ப கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்திருக்கிறாரு. ஏன் மத்த ஸ்டேட்ல எல்லாம் உங்களை ஓட்டு போடல? உங்களை 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 ஒரு கட்சியாவே மதிக்கல? ஏன் ராகுல் காந்தியை
இவராவது பிரதமராவது அப்படின்னு நினைச்சு ஏன் உங்களுக்கு ஓட்டு போட தயங்கிட்டாங்க மக்கள்? அங்கேயும் பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தாரா இல்லையா? ஏன் அங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடல? அவ்வளவுதான். அத சட்டப்பேரவையில யாரா இருந்துச்சு கேட்பாங்கன்னு நினைச்சனா? எழுந்து உடனே கேட்டிருக்கணும். ஏங்க 40 MP இங்க வந்துச்சு. அதற்கு முன்பு நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, திமுக அணியில் சேர்ந்ததா 40 MP. 2019 நீங்க திமுக கூட்டணியில இருந்தீங்க. 2019 உங்களுக்கு எத்தனை MP மொத்தமா? தமிழ்நாட்டுல 39 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியது. ஒரு இடத்துல தோத்துச்சு, அது காங்கிரஸ் தான். எங்க தேனியில ஐயா EVK இளங்கோவன் மறைந்து விட்டார், அவர் தான் தோற்றார். அங்கதான் OP ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார், OPS மகன், இன்னைக்கு திமுக இருக்கிறாரு. அந்த ஒரு இடம் காங்கிரஸ் மட்டும் தான் தோத்துச்சு. மத்த எல்லா இடத்துலயும் அன்னைக்கு திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. அன்னைக்கு 39 இடங்கள் திமுக கூட்டணி 2019 வெற்றி பெற்ற போது ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போனாரா? போகல. போகாமலே நாங்க ஜெயிச்சோம். சரி, நான் என்ன கேட்கிறேன், அந்த 2019 நீங்க ஏன் வட இந்தியால எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்தீங்களே? ஏன் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கு காரணமே இந்த 40 MP. தமிழ்நாட்டோட சேர்த்து உங்களுக்கு 10 MP. இந்த 10ஐயும் கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் தகுதி கூட கிடையாது, அந்தஸ்து கூட இருக்காது. என்ன கலர் கலரா அழில் விடுறீங்க? அப்புறம் இவரு இவர்கள் எல்லாம் இந்த கூட்டணி கட்சியால் தான் எதிர்கட்சி அந்தஸ்தையே பெற்றது. அப்பா, சட்டப்பேரவையில யாராவது இருந்துச்சு இதெல்லாம் கேட்பாங்க நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். டிவி முன்னாடி உட்காந்து நமக்கு வருது பாயிண்ட்ஸ், ஐயோ இதை பேசுங்க துடிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், 2016 தேர்தல் ஆதவர்ஜனாவுக்கு தெரியாது, அரசியல்லாம் மறந்துருக்கும், நம்ம ஞாபகப்படுத்துவோம். 2016 தேர்தல் திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கிடையாது, தேமுதிக கிடையாது, மதிமுக கிடையாது, விசிக கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கு 2016 தேமுதிகவோ கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டோ விசிகாவோ யார் கூட கூட்டணியில கிடையாது, திமுக கூட்டணியில கிடையாது. அவங்களாம் யார் கூட்டணியில? மதிமுக. இவங்கெல்லாம் யார் கூட்டணியில இருந்தாங்க? தனியா மக்கள் நல கூட்டணி. திமுக கூட்டணியில இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ். திமுக அந்த எலெக்ஷன்ல எத்தனை % ஓட்டு வாங்கி தெரியுமா? 40% ஓட்டு. அதிமுக 41 விழுக்காடு, திமுக 40 விழுக்காடு. அப்ப இந்த கட்சியெல்லாம் இல்லாமலே தானே திமுக 40 விழுக்காடு வாங்கிச்சு. சரி, உடனே இவங்க வருவாங்க, அது காங்கிரஸ் இருந்துச்சுல்ல, அப்ப காங்கிரஸோட ஓட்டு. சரி, காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி 2014 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் தனித்து நின்று, காங்கிரஸ் தனியா நின்னுச்சு, திமுக தனியா நின்னுச்சு. காங்கிரஸ் எத்தனை % ஓட்டு வாங்கி தெரியுமா? 4.5% ஓட்டு, வெறும் 4.5%. அப்போ வெறும் 4.5% காங்கிரஸ் ஓட்டு. அதுக்கு அடுத்த தேர்தலில் திமுக 40% ஓட்டு வாங்குது, காங்கிரஸ் சேருது. அப்ப திமுக ஓட்டு எத்தனை % இதுல? அப்ப திமுக என்னங்க கலர் கலரா ரீல் விடுறாங்க எல்லாரும். சட்டமன்றத்துல எதையாவது பேசி பதிய வச்சிடணும். அக்கா, தாரகை கட்பட்ட அக்கா, இதெல்லாம் யோசிச்சு பேசணும், சரியா? அது மாதிரி ஐயா ஆதவர்ஜனா, ரைட், ஓகே, இருக்கட்டும். இப்படி கலர் கலரா என்ன செய்றாங்க, ஆளுக்கு ரீல் விடுறாங்க. இது ஒரு பக்கம். இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் மடை மாற்றுவதற்கு உடனே வழக்கம் போல நம்ம மரிய வில்சன், யாரு? ஆமா, அவரே தான். அன்பின் மொழி அப்படின்னாருல, அந்த மரிய வில்சன் தான். அவருடைய அன்பின் மொழியெல்லாம் நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிச்சு போகுது. சொந்த சகோதரி வீட்டுல கட்டையும் அம்மையும் கொண்டு போய் கெட்ட கட்ட வார்த்தையில பேசி திட்டி மிரட்டியவர். அவர் சொல்றாரு, இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் மீது பள்ளி கல்வித்துறை கடந்த ஆட்சி காலத்தில் நானே சாட்சி, எப்படியெல்லாம் அவங்க பணம் வாங்கினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. நான் ஐயா ஆளுநர் ஐயா, நான் ரொம்ப இதா ஒண்ணு சொல்றேன், இவரு யாருக்கும் லஞ்சம் கொடுத்திருக்காருயா ஐயா. எனக்கு தெரிந்த இந்த 22 ஆண்டுகள் கடந்திருக்கிறேன் ஊடகத்துல, என்னுடைய அறிவிற்கு எட்டிய வகையில் நான் தெளிவா சொல்றேன், லஞ்சம் வாங்குவது மட்டுமல்ல, லஞ்சம் கொடுப்பதும் பெருங்குற்றம், சட்டப்படி தண்டிக்க முடியும்யா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சட்டப்பேரவையிலே ஒருத்தர் பகிரங்கமா ஒத்துக்கிட்டார் லஞ்சம் கொடுத்தேன்னு. இப்ப அவர் முதல்ல அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேடுங்க. ஏன்னா அவர் லஞ்சம் கொடுத்து எதையோ சாதிச்சிருக்காரு. லஞ்சம் கொடுத்து எதையோ சாதித்த மரிய வில்சன் அமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர். முதல்ல அவரை வெளியில எடுங்க, அப்புறம் விசாரிங்க யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லி. யார்ட்டையாவது கொடுத்து ஏமாந்தாரா விசாரிங்க, விசாரிச்சு என்னங்கிறத உண்மையை கண்டறிவோம். அவர் அன்பில் மகேஷ் அமைச்சராக இருந்த போது ஏன் அன்பில் மகேஷை குறி வைக்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். 2 நாளா என்ன நடக்குது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது?
அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் கிடைக்கலன்னு மாணவர்கள் வரிசையா குற்றச்சாட்டுறாங்க. அது பேசு பொருளாகுதா? வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டில திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மாடல் ஸ்கூல் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. மாடல் ஸ்கூல் அவ்வளவு முக்கியமானது. அதுல வட இந்தியாவை சேர்ந்த ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். இப்படி அடுத்தடுத்தது பள்ளி கல்வித்துறை சீரழிஞ்சுகிட்டு இருக்குங்கிறது தெரிய வருது. இத மடை மாற்றணும். ஏடு அன்பில் மகேஷ் எங்க கூப்பிடு, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி விட்டுருவோம். இதே வேலையத்தான் 2G விஷயத்துல ஆராசாக்கு பண்ணாங்க. கடைசி கோர்ட்டு கதவு திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு எப்பா ஆதாரத்தை கொடுங்க, நோ. இதே மாதிரிதான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பாலம் கட்டியதில் ஊழல்னு ஜெயலலிதா கொண்டு போய் நள்ளிரவுல அந்த பாலமும் இன்னமும் கம்பீரமாக இருக்கிறது. கட்டிய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அந்த அது போன்ற ஏராளமான பாலங்களை கட்டினார் அல்லவா, அந்த நினைவுகளில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மறைந்து விட்டார், காலமாகி விட்டார். பழி தூக்கி போட்ட ஜெயலலிதாவும் காலமாகிட்டாங்க. ஆனால் கலைஞர் கட்டிய பாலங்கள் இன்னமும் கம்பீரமாக நிற்கின்றன. அதே மாதிரி அன்பில் மகேஷ் மீது நீங்க பழிய போடலாம், ஸ்டாலின் மீது பழிய போடலாம். ஆனா ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைத்த பிள்ளைகள் ஆண்டாண்டு காலம், அவர்கள் ஆயுட்காலம் முழுவதும் அவர்கள் இவர்களை நினைவு கூறுவார்கள். அதை போய் என்ன பண்ணுவீங்க? அவங்க மூலக்குள்ள போய் ரப்பரை வச்சு அழிச்சு விட்டுருவீங்களோ? அப்ப அன்பில் மகேஷ் குறிவை எனக்கு புரியல. யார் இந்த மரிய வில்சன் அப்படின்னா இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராவா? இல்ல சார், என்ன சார் நீங்க அபாண்டமா அவர் லஞ்சம் கொடுத்தாருன்னா உடனே அவர் மீது குற்றச்சாட்டுறீங்களா? ஆமா, இப்ப இவர் முறைகேடா ஏதோ செஞ்சிருக்காரு, சட்டத்திற்கு புறம்பாக முறைகேடாக லஞ்சம் கொடுத்து எதையோ செய்ய முயற்சித்திருக்கிறார் அப்படிங்கிறது அவர் வாயாலே தெரியுது. அப்படிலாம் செய்வாங்களா சார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை காட்டுறேன். இது தினமலர்ல வந்த செய்தி, எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்தி. நான் ஹிந்து தமிழ் எல்லாத்தையும், ஹிந்துல இங்கிலீஷ் பத்திரிகையில எல்லாத்தையும் காட்டுறேன். முதல்ல தமிழ்ல சொல்றேன். ஸ்ரீபெரும்புதூர் விதிகளை மீறி அனுமதியின்றி தனியார் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கு அமைத்த போது சுவர் சரிந்து விழுந்து 10 பேர் பலியான வழக்கில் கல்லூரி அதிபர் JPR கைது செய்யப்பட்டார். சிகிச்சை என்ற பெயரில் மருத்துவமனையில் தங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தினார்கள். இது ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்த போது நடந்த செய்தி. இவங்க இந்த JPR காலேஜோடைய மருமகன் தான் யாரு? இவரு மரிய வில்சன். இவங்க காலேஜ் கட்டும் போது சுவர் இடிஞ்சு விழுந்து 10 பேர் செத்துருக்காங்க. ஹிந்துல வந்ததை காட்டுறேன். 9 migrant workers killed in wall collapse, 3 others injured in the accident. என்னைக்கு இது 2021 நவம்பர் மாசம். அப்ப இந்த செய்தி எல்லாம் எல்லா பேப்பர்லயும் வந்த செய்தி. இப்ப முறைகேடாக இவங்க கல்லூரியில எதையோ கட்டி அது சோறு இடிஞ்சு விழுந்ததால ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த மாதிரி இவர் ஏதாவது பண்ணி வச்சிருந்தாரு லஞ்சத்தை கொடுத்து. அப்ப இவரையும் முதல்ல கைது செய்யணும். அப்ப கைது செய்யணும்னா முதல்ல இவர் அமைச்சர் பதவியில இருந்து வெளியில எடுக்கணும். பேசுவோமா அப்படி? என்னது நீங்க வேணா பாருங்க. இவங்க அப்படியே ஒரு செட் பண்ணுவாங்க, ஒரு டிராமா. ஸ்ரீதர் வெம்பு வச்சு பேச வச்சாங்க, அங்க இன்னொருத்தரை வச்சு பேச வச்சாங்க. ஸ்ரீதர் வெம்பு யாரு? பியூர் RSS மனநிலை கொண்டவர், ஒரு வலதுசாரி மனநிலை கொண்டவர். இன்னொருத்தர் நந்தகுமார்னு, அவர் யாரு? அவர் வேற ஒரு ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் நடத்துறதா அனுமதி வாங்கிட்டு இன்னொரு ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் நடத்தி போர்ஜரி குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர். அறநிலையத்துறை இடங்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மீது இருக்குது. அவர் யாருன்னா பாஜக காரர். அப்ப பாஜக காரங்க எல்லாம் அன்பில் மகேஷை குறி வச்சாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள், அவர் குலக்கல்வியை திணிக்கும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தார். சரியா? குலக்கல்வியை திணிக்கும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறியா நீ? இது ஒண்ணு என்ன பண்றேன் பார். அதத்தான் இப்ப எங்க நிக்குது மரிய வில்சன். அதே வேலையை இப்ப அன்பில் மகேஷ குறிவை. ஏன்னா நாளைக்கு இந்த அரசு தமிழ்நாட்டின் கல்வி உரிமைகளை காவு கொடுக்க போகிறது. நான் எழுதி தரேன். கல்வி உரிமைகளை காவு கொடுத்து RSS மயமாக்க போகிறார்கள் நம்முடைய கல்விய. அப்ப அன்பில் மகேஷ் சண்டை போடுவாரு, ஸ்டாலின் சண்டை போடுவாரு. அப்படி சண்டை போட வரும்போது அவங்க சண்டை போடாம இருக்குன்னா என்ன செய்யணும்? எதையாவது பொய் வழக்கு போட்டு அவங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி அவங்களை டேமேஜ் பண்ணிட்டோம்னா அவங்க சண்டை போடும்போது மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. நாம என்ன செய்யலாம்? நைஸா RSS அப்படியே உள்ள கொண்டு வந்துடலாம். சார் சும்மா நீங்க ஏதாவது ஃபேக்ட், நான் அதுக்கு ஆதாரம் தட்டுமா? நான் ஏன் வார்த்தை இல்ல, தாவேக அரசை ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நடப்பது சங்கிகளின் ஆட்சி என்று சொல்லுகிறார். சங்கிகளின் ஆட்சி ஏன் வார்த்தை இல்ல, இவங்களை ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வார்த்தை. தெரியாமலா சொல்றாரு? தெரிஞ்சுதான் சொல்லுகிறார்.
சங்கிகளின் எல்லா செயல் திட்டங்களையும் அவர்கள் செயல்படுத்த தொடங்கி விட்டார்கள். அப்ப அதுக்கு யாரெல்லாம் தடையா இருப்பாங்க? முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் எப்படியாவது நெருக்கடி பண்ணு, மடைமாற்று, போலியா ஏதாவது வழக்க போடு, அல்லது கருத்துருவாக்கத்தை செய்யும். இருக்கவே இருக்கு நம்முடைய சோசியல் மீடியா வாரியர்ஸ் அடிச்சு இறக்கும். இதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எனவே மக்கள் சிந்திக்கணும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகின்ற இந்த தாவேக அரசை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மக்களை ஏமாற்ற தொடங்கி விட்டார்கள் என்பதை அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இவங்க RSS கண்டி அஞ்சுகிறார்கள், மோடியை கண்டு அஞ்சுகிறார்களுக்கு கடைசியா ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். இவங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அமைச்சர் தோழர் வன்னியரசு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் தோழர் வன்னியரசு அவர்கள் சட்டப்பேரவையில் பாமகவை பற்றி, பாஜகவை பற்றி விமர்சித்தவுடன் பதட்டத்துல எந்திக்கிறார் ஆதவர்ஜனா. அது அவை குறிப்பில இருந்து நீக்குங்கிறார். ஏன் நீக்கணும்? ஏன்னா மோடி பற்றி, அமித்ஷா பற்றி, பாமக பற்றி பேசினால் தாவேகா துடிக்கிறது. ஏன்? அதுதான் நான் சொல்றேன். இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நீங்கள் புரிந்து கொண்டால் நாம் தப்பிப்போம் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.